அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறது கேட்குதா? நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. குறிப்பாக இன்றைக்கு மதரசா வருகை தந்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய உட்காருங்க. கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, அல்லாஹ்வினுடைய அளவு கடந்த கருணையின் காரணமாக இங்கே பார்க்கணும், இந்த வருட மதரசாவினுடைய நிறைவு நாளில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்தினுடைய நிறைவு நாள் மதரசா இன்றைக்கு தான். இன்னையில் இருந்து உங்களுக்கு விடுமுறை கொடுக்கப்படும். இந்த விடுமுறையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இரண்டு பேருமே இந்த விடுமுறை நாட்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்லிவிட்டு ஒரு சின்ன திக்ர் செஞ்சு ஒரு துவா செஞ்சு உங்களுக்கு லாஸ்ட்டாக லீவ் விட போகிறதுனால சில குளிர்பானங்கள்லாம் நம்ம ஜூஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் இப்போ நான் சொல்ல போகிறத ரொம்ப கவனமாக கேட்கணும், புரியுதா? இந்த மதரசாவினுடைய லீவு நாளில் ஷைத்தான் உங்கள் மீது அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவான். அதாவது ஷைத்தான் உங்களுக்கு விளையாடக்கூடிய அந்த புத்தியை, விளையாடக்கூடிய அந்த சூழ்நிலையை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்துவான். இத்தனை மாதமாக ஏறத்தாழ 9 மாதமாக லீவு இல்லாமல் நீங்கள் மதரசாவில் வந்து குர்ஆன் சூறாக்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஆயத்துகளை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, துஆக்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நிறைய சட்டங்களை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, ஹதீஸுகள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, அரபி ஒத்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இந்த 9 மாதம் நீங்கள் மனப்பாடம் பண்ணதை ஷைத்தான் இலகுவாக இந்த ஒரே மாதத்தில் உங்களுக்கு மறக்கடிக்க செஞ்சிருவான். ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? இந்த ஒரே மாதத்தில் மறக்கடிக்க செஞ்சிருவான். இந்த ஒரு மாதம் மதரசா இல்லாத நேரத்தில் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் நோண்டுறது, மொபைலில் கேம் விளையாடுறது, தெருக்கல்ல விளையாடுறது, வீணான பேச்சுக்களில் நேரத்தை கழிக்கிறதுன்னு சொல்லி ஷைத்தான் நம்மளுடைய சிந்தனையை ரொம்ப கெடுத்துக்கிட்டே இருப்பான். அதனால் பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோன்பு நேரங்களில் சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததற்கு பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 மணி நேரமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் குர்ஆனை எடுத்து வச்சு கண்டிப்பாக ஓதணும். ஓதுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஏன் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பு மாதத்தை பற்றி, ரமலானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தில்தான் குர்ஆனை இறக்கினான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நோன்பு மாதம் இருக்கு இல்லையா? இன்ஷா அல்லாஹ் வர செவ்வாய்க்கிழமை நமக்கு நோன்பு ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நோன்பு மாதம் இருக்கு இல்லையா? அந்த நோன்பு மாதத்துல தான் குர்ஆன் இறங்குச்சு. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததோட பேக்கை ஓரமாக தூக்கி வச்சுட்டு தூங்குறதுக்குன்ட்டு ஷைத்தான் நோன்பு வச்சுருந்தீங்கன்னா தூங்கணும் அப்படின்னு மனசில் தோணும். அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி நோன்பு வைக்கலைன்னா விளையாடணும்னு தோணும். அந்த விளையாட்டை தியாகம் பண்ணி குறைஞ்சது கண்டிப்பாக அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட பாடங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி குறைஞ்சபட்சம் சரியாக ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக ஓதியே தீரணும். ஓதுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். ஆம்பளை பிள்ளைங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி நோன்பு நேரத்தில் டிவி பார்க்குறத எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ, தடுக்க முடியுமோ அவ்வளோ தடுத்துக்குங்க. இப்போ எல்லாம் நோன்பு வைக்க போகிறீங்க அப்படி தானே? என்ன மாதிரி பெரிய வயசில் நோன்பு வச்சுட்டா கூட ஒன்றும் தெரியாது, தாங்கிக்க முடியும்.
ஆனால் உங்கள் வயசு நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வேற போகணும், ஸ்கூலில் விளையாடுவீங்க, வெயிலில் போகணும், வெயிலே திரும்ப வரணும், நிறைய தண்ணி தாகம் எடுக்கும், நிறைய கஷ்டத்தை தாண்டி தான் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க. அப்படி தானே? கஷ்டம் இல்லாமல் நோன்பு வைக்கிறோம், நிறைய கஷ்டத்தை தாண்டி நோன்பு வைக்கிறீங்க. அப்போ நோன்பு வச்சுட்டு குரான் ஓதாமல் தொழுகாமல் விளையாட்டுலேயே டிவிலேயே நேரத்தை கழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வச்ச நோன்புக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லட்டா? உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லட்டா? நோன்பு எப்படி, நோம்போடு நம்ம மற்ற செய்யக்கூடிய அமல்கள் எப்படின்னு சொல்லட்டுமா? நோன்பு இருக்கே, நோன்பு நம்ம தட்டில் இருக்கிற வெள்ளை சோறு மாதிரி, சாப்பாடு மாதிரி. சாப்பாடு மட்டும் தட்டில் இருக்குது, வெறுமனே சாப்பிட சொன்னால் அதை நம்ம ரசித்து சாப்பிடுவோமா? வெறும் சோறை சாப்பிட்னா ரசித்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. மாறாக அது பக்கத்தில் நமக்கு பிடிச்ச ஒரு குழம்பு, நமக்கு பிடிச்ச ஒரு கூட்டு, நமக்கு பிடிச்ச ஒரு பொரியல், ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி தானே? இருந்தால் தான் அது என்ன செய்யும், நமக்கு நல்லா இருக்கும், நல்லா உள்ளவும் போக நமக்கு விருப்பமாக இருக்கும். அப்போ இந்த நோன்புங்கிறது சோறு மாதிரி. நம்ம ஓதக்கூடிய குரானு, நம்ம செய்யக்கூடிய தர்மம், நம்ம ஓதக்கூடிய திக்ரு, நம்ம தொழக்கூடிய தொழுகைங்கிறது நம்ம சோத்துக்கு வைக்கக்கூடிய பண்ட பலகாங்கிற மாதிரி. இதை எல்லாமே இருந்தாலும் அந்த நோம்பு என்ன செய்யும், ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அப்படியானே? இல்லைனா சோறு ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகாது. அப்போது நோம்பில் நம்ம எந்த அளவுக்கு நல்ல காரியத்தை செய்யணுமோ அந்த அளவுக்கு நல்ல காரியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது தொழுகை. நோம்பில் ஒரு தொழுகையை கூட விட்டுறக்கூடாது. நோன்பு இருக்கே, நோன்பு, இந்த நோன்பு மாதத்தில் அல்லாஹ் ஷைத்தானை கட்டி போடுறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஷைத்தானை கட்டி போடுறான். கட்டி போட்டிருந்தாலும் கூட அந்த ஷைத்தான் 9 மாதமாக 10 மாதமாக நம்மளை கெடுத்துக்கிட்டே இருந்தான் இல்லையா? அந்த கெடுத்த தாக்கம்ங்கிறது அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். அந்த ஷைத்தானுடைய தாக்கத்தை எல்லாம் நம்ம உடம்புல இருந்து விரட்டி அடித்து நம்ம தொழணும். புரியுதா? நோன்பு வச்சுட்டீங்க, சஹர் சாப்பிட்டுட்டீங்க, சஹர் சாப்பிட்டுட்டு சுபூ தலாமல் தூங்கிடவே கூடாது. புரியுதா? நீங்கள் நோன்பு வச்சுட்டு சஹர் சாப்பிட்டுட்டு சுபூ தலாமல் தூங்கிட்டீங்கன்னா உங்கள் நோன்புக்கு ஒரு நன்மை கூட கிடைக்காது. நீ பசிச்சிருந்தது தாகித்திருந்தது மட்டும்தான். அதில் ஏதாவது நன்மை இருக்குமான்னு கேட்டால் என்ன செய்யாது, நன்மை இருக்கா? அப்போ ஷைத்தான் வழி கெடுப்பான். நோம்பு திறந்துட்டு இஃப்தார் செஞ்சுட்டு நோம்பு கஞ்செல்லாம் குடிச்சிட்டு லேட்டாக தொலை போகணும்னு தோணும், அப்படியே வீட்டுக்கு போகணும்னு தோணும், அப்படியே மகரிப் தொழுகை போயிடும். இஷா தானே, தராவி தொழுகை நடக்குது, லேட்டாக போகணும்னு என்ன செய்யும், தோணும். இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையாக ஷைத்தான் என்ன செஞ்சுட்டே இருப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் கொடுக்குற எண்ணத்துக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. என்னடா ஷைத்தான் நீ என்னடா சொல்கிறது, நான் தொலை போகிறேன், நான் குரான் ஓத போகிறேன்னு என்ன செஞ்சிடணும், தொழுகைக்கு வந்துடணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நோன்பு நேரத்தில் ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும் கெட்ட வார்த்தையை பேசவே கூடாது. கெட்ட வார்த்தை என்ன செய்யக்கூடாது? கெட்ட வார்த்தைனா ரொம்ப அசிங்கமானது தான் கெட்ட வார்த்தைன்னு இல்லை. சனியனை அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு கெட்ட வார்த்தை தான். புறம்போக்கு நாய அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு கெட்ட வார்த்தை தான். பிறருடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி எந்த வார்த்தையை நீ பயன்படுத்தினாலும் அது என்ன வார்த்தை தான்? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நோன்பு வச்சுட்டு பொய் சொல்கிறதையோ கெட்ட வார்த்தை பேசுகிறதையோ கூச்சலிடுறதையோ விடலையோ அவருடைய நோன்புக்கு அல்லாஹ்விட்ட எவ்வித கூலியும் கிடையாது. அப்போ நீங்கள் நோன்பு திறக்கும் போது என்ன செய்றீங்க, சஹர் ஊர் சாப்பாடு வைக்கிறாங்க, என்ன செய்றீங்க, என்ன சாப்பாடு நல்லாவே இல்லை, என்ன சாம்பார் நல்லாவே இல்லை, கறியில் என்ன இவ்வளோ உரப்பு, எவன் சமைச்சானே தெரில, என்ன டீ போட்டிருக்காங்க, டீ மாதிரியா இது இருக்குது, நம்மளும் துட்டு கொடுத்து தான் எல்லாத்தையும் செய்ய சொல்லி, அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. என்ன கிடைக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், குறை சொல்லாமல் பிறரை காயப்படுத்தாமல் நம்ம நோம்பில் கண்டிப்பாக நடந்துக்கணும். இதெல்லாம் பண்ணுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் பண்ணுவீங்களா? அதே மாதிரி நோன்பு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க 30 நோன்பையும் வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். 7 வயசில் தொழுகை கடமையாகுது, 10 வயசில் உங்கள் மேலே நோன்பு கடமையாகுது, 12 வயசில் நோன்பு கட்டாய கடமையாக ஆயிடுச்சு. நீ கண்டிப்பாக எப்படியாவது முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கணும்.
இன்றைக்கி நான் எப்படி ஷைத்தானோட போட்டி போட போகிறேன், இன்றைக்கி ஷைத்தானோட நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், நோம்பில் எப்படி ஜெயிக்க போகிறேன், தொழுகையில் எப்படி ஜெயிக்க போகிறேன், கெட்ட வார்த்தை பேசாமல் எப்படி ஜெயிக்க போகிறேன், திருடாமல் எப்படி ஜெயிக்க போகிறேன், பொய் சொல்லாமல் எப்படி ஜெயிக்க போகிறேன். ஒவ்வொரு நாள் நீ ஷைத்தான்ட்ட ஜெயிச்சுக்கிட்டே இருந்தனா உன் வெற்றி அல்லாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ ஷைத்தான்ட்ட தோத்துக்கிட்டே இருந்தனா உன்னுடைய தோல்வி அல்லாவுக்கு கவலையை கொடுக்கும். அப்போ நம்ம அல்லாவை சந்தோஷப்படுத்தணுமா கவலைப்படுத்தணுமா? அப்போ ஷைத்தானோட போட்டி போடுங்க. ஒவ்வொரு நாளும் ஈமானோட என்ன செய்யணும், இருக்கணும். இங்கே இருந்து போனதோடு எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. இங்கேருந்து போனதோடு என்ன செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி பெண் பிள்ளைங்க கூடி கூடி அமர்ந்து பேசுகிறத நோன்பு மாதத்தில் கண்டிப்பாக செய்யவே கூடாது. யாருடைய வாழ்க்கையை பற்றி ஆராயக்கூடாது. நோம்பில் யார் என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்கங்கிறத பேசவே கூடாது. உங்களுக்கு என்ன உண்டோ அதை மட்டும்தான் என்ன செய்யணுமே, பேசணுமே தவிர அவன் அதை செஞ்சுட்டான் பற்றியா, அவன் அதை செஞ்சுருக்கா பற்றியா, இவன் நோன்பு யாரும் நோன்பு வைக்கலன்னு அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நீ தொழுதுட்ட, நீ நோன்பு வச்சுட்ட, ஆனால் அவன் கூட பழகிற நண்பன் என்ன செய்யலை, நோன்பு வைக்கல தொழலைன்னு சொன்னால் அவனை போய் என்ன செய்யக்கூடாது, கேலி கிண்டல்கள்லாம் செய்யக்கூடாது. அவன் மேலே என்ன செய்யணும், வருத்தப்படணும். நோன்பு வைக்கிறதுக்கு அவனை ஆர்வம் மூட்டணும், அவனுக்கு தொழுகைக்கு ஆர்வம் மூட்டணும். அதை விட்டுட்டு நீ நோன்பு வைக்கலன்னு சொல்லி அவனை என்ன செய்யக்கூடாது, நக்கல் அடிக்க கேலி கிண்டல் அடிக்க கூடவே கூடாது. அது மாதிரி நோன்பு மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு மகரீபு நேரங்கள்லாம் தெருக்குள்ளே நின்று விளையாடக்கூடாது. தராவிக்கு முழுமையாக தயாராகி வரணும். தராவி தொழுகையில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரையிலும் இருக்கணும். தொழுகையில் விளையாடாதீங்க. தொலை வரதுன்னு முடிவாகி போச்சு, அப்படி தானே? அதை ஒழுங்காக தொழுதுடணும். தொலை வரன்னு முடிவு பண்ணி உள்ளே இப்போ விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் சொன்னால் நம்ம தொழுதுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதில் பாவம் கிடச்சிரும். நேரமும் நமக்கு வேஸ்ட்டாக போச்சு, விளையாடாமல் இருந்ததும் வேஸ்ட்டாக போச்சு. பத்தாவுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு பதில் எது கிடச்சி போயிடும், தீமை கிடச்சி போயிடும். நோன்பு நேரங்களில் எந்த பெரிய ஆள்கிட்டும் நீங்கள் திட்டு வாங்கிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேருக்கு தான் சொல்கிறேன். நோன்பு நேரத்தில் உங்கள் அம்மா அப்பாவை காயப்படுத்திடக்கூடாது. அவங்களுக்கு எரிச்சலை ஊட்டுற மாதிரி எதையும் செஞ்சிடக்கூடாது. அவங்கள்ட்ட நோன்பு திறக்க எனக்கு அது வேணும் இது வேணும்ட்டு எதையும் கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு போதுமாக்கி அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்ணும். அதை வச்சு என்ன செய்யணும், வீட்டில் கஷ்டமாக இருக்குப்பா, இன்றைக்கி உனக்கு ஜூஸ் வேண்டாம், இன்றைக்கி வீட்டிலேருந்து எதையா கொண்டு போனால் அவன் கொண்டு வருவான் இவன் கொண்டு வரான், நான் மட்டும் கொண்டு போகாமல் தான் எனக்கு கேவலமாக இருக்கும், அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. உடனே நான் நோம்பு திறக்கவே போக மாட்டேன் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன ஒரு பாட்டிலில் தண்ணி தான் இருக்கா, தாராளமாக கொண்டு வரலாம். பள்ளிவாசலில் இருக்கிறத வச்சு நம்ம அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யலாம், நோம்பு திறக்கலாம். ஏன் தெரியுமா சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பேரிச்சம்பழம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. என்ன இருக்காது, பேரிச்சம்பழம் இருக்காது. கீழே கிடக்கும் பாருங்க பேரிச்சம்பழம் கொட்டை. பேரிச்சம்பழம் கொட்டை இருக்கா, நம்ம சாப்பிட்டு போட்ட கொட்டை. அந்த பேரிச்சம்பழ விதைகளை எடுத்து சஹாபாக்கள் வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எச்சி ஊறுற வரைக்கும் அந்த பேரிச்சம்பழ கொட்டையை அப்படியே சப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எச்சி நல்லா ஊறுமா இல்லையா, அதுக்கப்புறம் அதை தூர துப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் சாப்பிட்டு நோன்பு வச்சாங்க. அப்படி சாப்பிட்டு நோன்பு என்ன செஞ்சாங்க, திறந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு நல்ல சாப்பாடு இருக்குது, அப்படி தானே? அப்போ நோன்பு நேரத்தில் சாப்பாடை குறை சொல்லக்கூடாது. நோன்பு துறக்க இதுதான் வேணும்னு சொல்லி என்னவே செய்யக்கூடாது, அடம் பிடிக்கவே கூடாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், மதரசா லீவ் விட்டாச்சு, அஜர்த்து எதையும் கண்டுக்க மாட்டாக, நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. தயவு செஞ்சு இருக்கக்கூடாது. மதரசா லீவ் விடுறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்குது. என் மனசுக்குள்ளே ஓடக்கூடிய ஒரு சின்ன எண்ணம் என்ன தெரியுமா, நோம்பில் கூட நம்ம மதரசா வச்சிருவோமா அப்படின்னு என் மனசுக்குள்ளே. உண்மையை நீ சிரிக்கிறதுக்காகவோ இதுக்காக நான் சொல்ல, உண்மையை மனசுக்குள்ளே என்ன தெரியுமா ஒரு எண்ணம், கண்டிப்பாக நோம்பில் காலையில் நேரமோ அல்லது சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேலேயோ பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு அப்படியே நோம்பு திறந்துட்டு அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவோமான்னு ஒரு எண்ணம் கூட என்ன செய்யுது இருக்குது. ஏன் நான் இந்த எண்ணத்தை என் மனசுக்குள்ளே எனக்கு வந்துச்சுன்னா, நிறைய நோன்புகளை நம்ம லீவ் விட்டுட்டு திரும்ப மதரசா தொடங்கி ஒவ்வொருத்தனையாக கூப்பிடுறதுக்குன்னு நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையா இல்லையா? 10 நாள் லீவ் விட்டால் திரும்ப உங்களை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர்கிட்ட நான் சொல்கிறேன், நிர்வாகத்தில் சொல்லி, உங்கள் வீடுகளில் சொல்லி, ஜும்மா பயானில் சொல்லி, அதை பண்ணி இதை பண்ணி கஷ்டப்பட்டு கொண்டு வரேன். அப்போ இந்த லீவில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போண்டா நமக்கு மதரசா திறக்க போகுது, மதரசா திறக்கிறத நீங்கள் ஆசைப்படணும். மதரசா திறக்கிறத என்ன செய்யணும், ஆசைப்படணும்.
திறந்ததோடு மதரசாவுக்கு போகணும், பாடங்கள்லாம் ஒப்படைக்கணும், நிறைய படித்ததெல்லாம் இன்னும் அதிகமாக படிக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், மதரசா திறக்கிறத ஆசைப்படணும். வந்தால் போனால் பள்ளிவாசலுக்கு நம்ம வரும்போது போகும்போது இந்த இடத்துல நமக்கு மதரசா நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாதம் கழித்து நமக்கு மதரசா நடக்கும்ங்கிற அந்த சிந்தனை என்ன செய்யணும், வைக்கணும். நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய மாணவன்கிற அந்த உணர்வை நம்ம மனசுக்குள்ளே எப்போவுமே என்ன செஞ்சுட்டே இருக்கணும், வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ நான் மதரசாவில் ஓதுகிற மாணவன் மாணவிங்கிற உணர்வு நம்ம உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இல்லையோ அன்னைக்கே நம்மளுடைய கல்வியும் வெளியே போயிடும், நம்ம இங்கே படித்த ஒழுக்க முறைகளும் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் எதை மனசுக்குள்ளே வைக்கணும், மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவி, நான் மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவன், நான் திரும்ப மதரசாவுக்கு போகணும், எல்லாத்தையும் ஓதணும், எல்லாத்தையும் படிக்கணுங்கிற எண்ணத்தை என்ன செய்யணும், வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாமா? மதரசா லீவ் விடுறது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மகிழ்வாக, ஒரு ஆனந்தமாக, ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் உண்மைக்கு எனக்கு மதரசா லீவ் விடுறதுக்கு துளி அளவு கூட விருப்பம் கிடையாது. எனக்கு என்ன இல்லை, துளி அளவு கூட விருப்பம் இல்லை. ஏன்னா 6 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் ஒவ்வொரு ஆளையாக கூப்பிட்டு மதரசாவில் ஒரு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு 40 பிள்ளைங்களை நான் கட்டமைச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் நிச்சயம் தெரியும். நீங்கள் பண்ணுற சேட்டைகளை பொறுத்து சில நேரங்களில் உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை அடித்து, சில நேரங்கள் உங்களை மன்னிச்சு விட்டு, சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை கொண்டு உங்களை ஏசி, சில நேரங்களில் உங்களை நிற்க விட்டு முட்டு போட விட்டு, அப்படி இப்படின்ட்டு என்னால் என்னென்ன வழிமுறைகளில் உங்களை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சு ஓதி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஓதி கொடுத்துருக்குறேன். இந்த ஆண்டு விழா நீங்கள் படித்ததை வந்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பெரிய சந்தோஷம். பொம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து வந்த எல்லா ஆசத்தையும் கேட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருப்பீங்களா? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு கூட ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, பேப்பரை வாங்கி நீங்கள் பார்க்கவே இல்லையே சேர்த்து அந்தளவுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு தைரியமானா, யாருக்கும் பேப்பரை பார்க்கல அப்படி தானே, பேப்பரை நீங்கள் கொண்டு வந்தீங்க அங்கேயே வச்சு நீங்களே கேட்டு போனாங்க, அவ்வளோ தைரியமா எங்கள் பிள்ளைங்க அப்படி படிச்சிருக்காங்க, பரவாயில்ல, நீங்கள் உங்கள் மனசை சூப்பராக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவ்வளோ அற்புதமாக, ஆம்பளை பிள்ளைங்க அதுவும் வேறு மாதிரி ஓதிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அப்போ இது அடுத்த வருஷமும் உங்கள்கிட்ட இந்த கல்வி இருக்கணும், இந்த பிறருடைய துவா அடுத்த வருஷமும் நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கணும். அதனால் மதரசா விட்டு போயிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், எல்லாம் போயிடுச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. தொப்பியெல்லாம் தூக்கி ஓரமாக வீசிட்டு நம்ம பாட்டுக்கு ஊதாரித்தனமாக காவாளித்தனமாக என்ன செஞ்சிட்ருக்கூடாது, சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஒழுக்கத்தில் மதரசாக்கு வரும்போது இருந்தீங்களோ அதே ஒழுக்கத்தில் தான். உங்களை நான் தெருக்குள்ளே வச்சு ஏச மாட்டேன், தெருக்குள்ளே வச்சு நீ விளையாண்டா கூட நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் ஒழுக்கமான முறையில் என்ன செஞ்சுக்கணும், நடந்துக்கணும். விளையாடுற நேரங்களில் தாராளமாக விளையாடுங்க, விளையாடணும். தொழுவ நேரத்தில் கண்டிப்பாக தொலை வந்துடுங்க. தொழுகையில் வந்து விளையாடாதீங்க, தொழுகையில் வந்து என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசி விளையாடாதீங்க. நோன்பு வச்சுக்கிட்டு உங்களுக்கு காயங்கள் ஏற்படுற மாதிரியான எந்த விளையாட்டையும் விளையாடாதீங்க. நோன்பு வச்சுக்கிட்டு கபடி விளாண்டேன், கிரிக்கெட் விளாண்டேன், வாலிபால் விளாண்டேன், ஒருத்தவனை இடித்தேன், தள்ளினேன், ரத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுகளை என்ன செய்யாதீங்க, விளையாடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் உட்காந்து குரான் ஓதி திக்ரு செஞ்சு சலவாத்து ஓதணும். எல்லாருக்கும் நான் திக்ரு சொல்லி தந்திருக்கேன், அப்படியானே? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 திக்ரு மனப்பாடமாக இருக்கும். 2-3 செலவாத்தாவது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். அந்த செலவாத்துகளை ஓதி திக்ருகளை ஓதி உங்கள் வாப்பாக்கு உம்மாக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும், துவா செய்யணும். இந்த மதரசா இன்ஷா அல்லாஹ் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நிறைய பேர் ஓதணுன்ட்டு நியத்தில் இருக்கிறீங்க. எல்லோரும் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஓதணும். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்து ஓதக்கூடிய பெண்கள் அடுத்த வருஷம் 1ஆம் சுமரா சேர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருப்பாங்களா இல்லையா, ஓரளவுக்கு நல்ல குரான் ஓதி நல்ல சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்ச பிள்ளைங்க அடுத்த வருஷம் நான் ஒரு ஆலிமாவாக ஓதணுங்கிற ஒரு எண்ணம் வரணும். இப்போ அப்துல்லா வந்து தென்காசியில் போய் மதரசாவில் ஓதிக்கிட்டு இருக்கான். இது மாதிரி அடுத்த இந்த நோன்பு முடிஞ்சு ஸ்கூல் முடிஞ்சு நான் ஒரு மதரசாவில் போய் ஓதி ஒரு ஹாஃப்ஸாக வரணும், ஒரு ஆலிமா வரணும்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைங்க என்ன செய்யணும், மனசுக்குள்ளே நியத்து கண்டிப்பாக வைக்கணும். யாரெல்லாம் 30 நோன்பு வைப்பீங்க, கை தூக்குங்க பார்ப்போம். எல்லோரும் கை தூக்கிருக்கிறீங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கை தூக்கிட்டாங்களா? ஒருத்தவங்க மட்டும் கை தூக்க ரொம்ப யோசிக்கான். சரி, கை கீழே போட்டுருங்க. இதே மாதிரி நோன்பு வைக்கிறது கை தூக்கிட்டீங்க, நோன்பு வச்சுருவீங்க. ஆனால் நீங்கள் கோட்டை விடுறது தொழுகையில் தான் கோட்டை விடுவீங்க, அதில் மட்டும் கோட்டை விட்டுறாதீங்க. சரியான முறைக்கு தொழுகைக்கு வந்துடுங்க இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது சிறிய துவா ஓதி மதரசா நம்ம சில ஜூஸுகள்லாம் கொடுத்து
விடுமுறை விட்டுருவோம். பெண்களுக்கும் இன்னிலேருந்து லீவுமா. நாளைக்கு வந்து 2வது சும்ராவுக்கு 1வது சும்ராவுக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை முடிஞ்சதோடு அவங்களுக்கு லீவ் விட்டுருங்க. பரீட்சை எப்போ வைக்கிறதுங்கிறத ஆலிமா யோசித்து முடிவு பண்ணி வரக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட ஆலிமாவே சொல்லிடுங்க. ஆலிமா உள்ளே இருக்கிற கேட்குதா? அது உங்களுடைய பொறுப்பு இன்ஷா அல்லாஹ். இப்போது அல்ஹம்து சூரா ஓதி நம்ம துவா செய்வோம். எல்லோரும் சத்தம் போட்டு அல்ஹம்து சூரா ஓதணும், சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணும். அத்தஹியா திருப்பில் இருங்க. துவா ஓதும்போது கையை அப்படி இப்படின்னு வைக்காதீங்க. இதயத்துக்கு நேராக நெஞ்சுக்கு நேராக கை வச்சு மனசில் இருந்து ஆமீன் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்ன செய்யணும்? வரணும். புரியுதுங்களா? அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. قل الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ بالفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد وحسد ما حسد. எல்லாம் ஒழுங்கான முறையில் ஆமீன் சொல்லணும். آمين. الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ارزق لنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا برحمتك يا عزيز يا غفار يا رحيم يا ستار. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வேணுமென்றோ அல்லது இக்கட்டான சூழ்நிலையிலோ நாங்கள் செய்த எல்லா விதமான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பிழைகள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகளுக்கும் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வியும் சீரான ஒழுக்க முறைகளும் ரப்பே ரஹ்மானே கியாமத் நாள் வரையிலும் நீ தந்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, மதரசா விடுமுறை விட்டதற்கு பிறகு ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் இந்த குழந்தைகளை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. இங்கே ஓதக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களையும் ஐநேர தொழுகையை தொடக்கூடிய தொழுகையாளிகளாக, நோன்புகளை வைக்கக்கூடிய நோன்பாளிகளாக, தஹஜ்ஜத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகளாக இந்த குழந்தைகளை ரப்பே ரஹ்மானே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. பெற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஹராமான பேச்சுக்களை விட்டும் ஹராமான செயல்களை விட்டும் இழிய செயல்களை விட்டும் இந்த குழந்தைகளை ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, இந்த மதரசா துவங்கப்பட்ட நாளில் இருந்து இதுவரையிலும் என்ன புத்துணர்ச்சியோடு இந்த மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதே புத்துணர்ச்சியோடு அடுத்த ஆண்டு இயங்கக்கூடிய நசீபினை தருவாயாக. இந்த ஆண்டுகள் யாரெல்லாம் குர்ஆன் ஓதாமல் எஸ்ஸர்னல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றார்களோ அடுத்த ஆண்டுகள் குர்ஆனை ஓதக்கூடிய நசீபின் அவர்களுக்கு கொடுப்பாயாக.
இந்த ஆண்டுகள் யாரெல்லாம் குர்ஆனை பார்த்து ஓதினார்களோ அடுத்த ஆண்டு மனப்பாடம் பண்ணக்கூடிய நசீபினை கொடுப்பாயாக. இந்த ஆண்டுகள் யாரெல்லாம் குர்ஆனை திக்கி திணறி ஓதிக்கொண்டிருந்தார்களோ அடுத்த ஆண்டுகள் சரளமாக ஓதக்கூடிய நசீபினை கொடுப்பாயாக. இந்த ஆண்டுகள் யாரெல்லாம் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி அல்லாமல் இலகுவாக ஓதிக்கொண்டார்களோ அடுத்த ஆண்டு தஜ்வீத் முறைப்படி நல்ல முறையில் ஓதக்கூடிய நசீபினை தருவாயாக. இந்த குழந்தைகளுக்கு சீரிய ஒழுக்கத்தையும் நல் வாழ்வைதாரத்தையும் நல் வழிகளையும் ரப்பே ரஹ்மானே நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய கருணையை கொண்டும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் உன்னுடைய இரக்கத்தை கொண்டும் இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வளன்களையும் செழிப்பான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுப்பாயாக. ரமலானுடைய மாதத்தில் எந்த காயங்களும் இல்லாமல் சிறப்பான முறையிலே நோன்பு நோக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. sallallahu alaihi wasallam sallallahu ala மாசா வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ அசரோட முடிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? இதோட கரெக்டாக ஒரு மாதம் அல்லது 1.5 மாதம் கழிச்சா மதரசா. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாம் அப்படியே இங்கே பெண்கள் மதரசா உள்ளே போய் உட்காருங்க, இருங்க, அவசரப்படாது. உங்களுக்கான ஜூஸுகள் அங்கே உள்ளே வந்துடும், எல்லோரும் இங்கே நிற்க வேண்டாம். அங்கே பிள்ளைங்க இருந்தால் கொஞ்சம் நவுண்டு உட்கார சொல்லுங்கள். இந்த பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க உள்ளே வராங்க. இந்த முதல்ல உங்கள் பிள்ளைய தூக்கி வெளியே வீசுங்க. சின்ன பிள்ளைங்க அப்படி நான் சொல்கிற ஆள் எல்லாருமே உள்ளே போயிருங்க. 2-3 பேர் இருந்தால் போதும். ஓய்ஸு, அஸ்லமு, அந்த காதரு, மற்ற எல்லாம் உள்ளே போங்க. ஒளியுமே கூட சரி ஒளி இருக்கட்டும். இங்கிட்டு ஓடி தான், இங்கிட்டு ஓடி போங்க. எல்லாம் எஞ்சி ஒழுங்கா போங்க.